திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேவாரத் திருமுறைகள் இசையும் விளக்கமும். கிபி 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடிய பதிகங்கள் தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றன. அதேபோல 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பாட்டுக்களையும் தேவாரம் என்று அழைத்தனர். தேவாரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தே வாரம் என்று பிரித்தால், தே என்ற சொல்லுக்கு கடவுளை குறிக்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் என்றும், வாரம் என்ற சொல்லுக்கு இசைப்பாடல் என்றும் பொருள் சொல்லப்படுகின்றது. வாரம் என்ற சொல்லுக்கு இசைப்பாடல் என்ற பொருளை சிலப்பதிகாரத்தில் இருந்து நாம் காணலாம். அற்புதமான அடியார்க்கு நல்லார் உரை இசைப்பாடலுக்குரிய அரிய விளக்கங்களை நமக்கு வழங்குகின்றது. அதேபோல வாரம் என்ற சொல்லுக்கு அன்பு என்ற பொருளும் உள்ளது. இறைவன் மீது அன்பு கொண்டு பாடிய பாடல்களை தேவாரம் என்று அழைத்தனர். மற்றொன்று தே ஆரம் என்று அழைத்தாலும் தவறில்லை. இறைவன் மீது புகழப்படுகின்ற அணியப்படுகின்ற மாலை என்று பொருள் சொல்லப்படுகின்றது. ஆம், இறைவன் மீது பாடப்படுகின்ற பணுவல்களை தேவாரம் என்றும் அழைக்கலாம். இந்த சைவ சமயத்திலே அற்புதமான பதிகங்களை அருளி செய்த ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் தலங்கள் தோறும் சென்று பதிகம் பாடி இறைவனை வழிபட்டதோடு அங்கிருக்கின்ற மக்களின் துயர்களையும் நீக்கியிருக்கின்றார்கள். அதுதான் தேவார திருமுறைகளுடைய சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அதற்கு மேலாக சேக்கிழார் பெருமான் தமிழ் வேதம் என்றே திருமுறைகளை போற்றி பாடுகின்றார். இனி தொடர்ந்து வரும் பதிவுகளில் அதை பற்றி சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.